அன்பு மாணவர்களே வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ். டுடே ஐ வில் கோ டு டிஸ்கஸ். இன்றைக்கி நம்ம எந்த கிளாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியலில் 11th இயற்பியலில் 1.6 அப்படிங்கிற அந்த சப்டிவிஷனில் எரர் மீன்ஸ் பிழைகள் அப்படின்னு பேர். இந்த பிழைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மனிதர்கள் பார்த்தோன்னா வெளி உலகத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டூல்ஸை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொண்டு தான் இருக்கும். அதை எப்படி அளக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு அதில் இன்றைக்கி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் டெய்லர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுனா, அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிற அந்த டூல்ஸினுடைய டிவைஸை பயன்படுத்தி அதில் ஏற்படக்கூடிய அந்த டிவைஸில் ஏற்படக்கூடிய பிழைகள் அப்படின்னா எரர்ஸ், அது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற, அதாவது எடுத்ததுக்கப்புறம், அதாவது அந்த என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அந்த கன்ஃபியூஷன் நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி அப்படின்னு பேர். அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, நிச்சயமற்ற தன்மை ஏற்படக்கூடிய அந்த விஷயந்தான் நம்ம பிழை அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்டு எரர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டாக்டர்ஸ், சர்ஜரி டாக்டர்ஸ் இருக்காங்க. எர்த்துலேருந்து சர்ஃபேஸ் நம்ம ராக்கெட் விடுறோம். இன்றைக்கி டெய்லி நம்ம துணிகளை கொடுக்கக்கூடிய டெய்லர்ஸு, அப்புறம் இன்ஜினியர்ஸு, இவங்கெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இத்தனை விஷயத்துலேயே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அந்த மெஷர் பண்ணக்கூடிய அந்த டிவைஸில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சம் பிழைகள், அதாவது பிழைகள் மீன்ஸ் எரர் வருது. அந்த எரர் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். அப்போ அந்த எரர் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, மனித உயிர்களுக்கே ஆபத்து வரும். அப்படி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் என்ன சார்னா, ஐஎஸ்ஓன்னு பேர். அப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு அந்த ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், 2 டேர்ம்ஸை வெளியிட்டாங்க. 2 விதமான கூறுகளை வெளியிட்டாங்க. என்ன சார், ஒன்று அக்யூரசி அப்படின்னு பேர். அதாவது என்ன அப்படின்னா, அக்யூரசி அப்படிங்கிறது என்னென்னா துல்லியத்தன்மைன்னு பேர். ரெண்டாவது விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுட்பம்னு பேர். அதாவது ப்ரிசிஷன் அப்படின்னு பேர். இந்த 2 மேட்டரை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. யார்? ஐஎஸ்ஓ அப்படிங்கிறவங்க. இந்த 2 டேர்ம்ஸை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சி எரர் இல்லாத, அந்த பிழைகள் இல்லாத மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை கொண்டு வந்தோம். அதன்படி தான் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். அப்போது இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி ப்ரிசிஷன்னா என்ன, தென் அதாவது துல்லியத்தன்மை, அக்யூரஸின்னா என்ன, வாட் இஸ் அக்யூரஸி? அக்யூரஸின்னா ட்ரூ வேல்யூ. ப்ரிசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா கண்டினியூஸ் வேல்யூ. இது ட்ரூ வேல்யூ அண்ட் கண்டினியூஸ் வேல்யூ. என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னால், என்ன சார் சொல்லியிருக்கு, அதாவது டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் அக்யூரஸி அதாவது துல்லியத்தன்மை நுட்பமும், அதாவது ப்ரிசிஷன்ஸ் அண்டு அக்யூரஸின்னு பேர். அப்போ அக்யூரஸினா என்ன, அதுக்கு முன்னாடி எரர்னா என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த அன்சர்டனிட்டி, அதாவது ஏதோ நம்மளை அறியாமல் சில தவறுகள் நடக்குது அந்த ஃபீட்பேக்கில், அதுதான் நடக்காமல் இருக்கிறது ஐஎஸ்ஓ சொன்னாங்க. இப்போது நமக்கு எரர்னா என்ன, the result obtained from any measurement will contain some uncertainties. Such an uncertainty is called error. எந்த ஒரு அளவீட்டின் முடிவுகளும் சில துல்லியமற்ற தன்மையை உள்ளடக்கி இருக்கும். இதற்கு பிழைகள் என்று பெயர். ஏதோ ஒரு சம் எரர் இருக்கும். அந்த எரர் இல்லாமல் இருக்கிறதா 2 விதமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுதான் ப்ரிசிஷன் பேர். இன்னொன்று அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்யூரசி அப்படின்றது. சரி, டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் 2 விதமான வகைகள் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, அக்யூரசி துல்லியத்தன்மைன்னு பேர் தமிழில், ப்ரிசிஷன் அப்படின்னா நுட்பம்னு பேர். ஓகே, அக்யூரசின்னு என்ன சார் அப்படின்னா, ரெஃபர்ஸ் டு ஹவு ஃபார் வி ஆர் ஃப்ரம் த ட்ரூ வேல்யூ. சரிங்களா, நான் என்ன சொன்னேன், ட்ரூ வேல்யூ, உண்மையானது. தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையான மதிப்பிற்கு எவ்வளோ அருகில் செய்தோம் என்பது ஆகும். அடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிசிஷன் நுட்பம்னு பேர். ரெஃபர்ஸ் டு ஹவு வெல் வி மெஷர்டு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதா நுட்பம்னு பேர், ப்ரிசிஷன் அப்படின்னு பேர். சரி, எனக்கு நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் உனக்கு, அதாவது உணர்வு நுட்பம், அதாவது துல்லியத்தன்மைக்கும் நுட்பத்துக்கும், அதாவது அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன்
ஒரு பேஸ்கெட் பால் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஸ்கூலில் நடந்திருக்கும் மேட்ச். அந்த பேஸ்கெட் பால் அப்படிங்கிறது என்ன, அந்த பாலை உருட்டிக்கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹூப் அந்த வளையத்துக்குள்ளே அப்படி போடுவாங்க. அப்போது அந்த பிளேயர் வந்து கண்டினியூட்டியாக அந்த ஹூப்பு வளையத்தில் ஷூட் பண்ணார் அப்படின்னா, தொடர்ந்து ஷூட் பண்ணி விழுது அப்படின்னா, அந்த வளையத்துக்குள்ளே விழுந்து கீழே விழுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அப்படின்னா அக்யூரசி அப்படின்னு பேர். தட் இஸ் கால்டு துல்லியத்தன்மைன்னு பேர். அதே அந்த பிளேயர் கண்டினியூஸாக அந்த ஹூப்பினுடைய அதாவது நியர்பை அந்த பக்கத்தில் விளிம்பில் படுற மாதிரி தொடர்ந்து விழுது, ஆனால் ஹூப்புக்குள்ளே வேலை, ஹூப்புக்கு அதாவது வெளியில் அந்த வளையத்து விளிம்பில் பட்டு விழுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் தட் இஸ் கால்டுக்கு நுட்பம், ப்ரிசிஷன் அப்படின்னு பேர். அப்போ அந்த ப்ரிசிஷன் நுட்பத்துக்கு என்ன வேறு என்ன சார் சில எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேஸ்கெட் பால் வந்து அந்த ஹூப்புக்குள்ள அந்த பிளேயர் வந்து தொடர்ந்து ஷூட் பண்ணுறாரு, அந்த டார்கெட்டை வந்து கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து அக்யூரசின்னு பேர். அப்போது அதை நியர்பை டார்கெட்டை வந்து ஷூட் பண்ணுறாரு அப்படின்னா அதாவது ஹூப்பில் விழாமல் வெளியில் விழுது, அந்த வளையத்தை விளிம்பில் பட்டு வெளியில் விழுது, வளையத்தில் கண்டினியூஸாக வளையத்தை விளிம்பில் பட்டு வெளியில் விழுது. அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நுட்பம். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் ப்ரிசிஷன் அப்படின்ட்டு. ரைட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில், ட்ரூ வேல்யூ பக்கத்தில் இருந்தால் அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அக்யூரசி. அந்த ட்ரூ வேல்யூக்கு கண்டினியூஸாக நடக்குது, விழற பக்கத்துலேயே வருது அப்படின்னா அதுதான் தட் இஸ் கால்டு நுட்பம், ப்ரிசிஷன் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கினுடைய அதாவது வெதர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தெர்மோமீட்டரை வச்சு நான் வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ மெஷர் பண்ணும்போது அதுவே அந்த தெர்மோமீட்டரை வச்சு மெஷர் பண்ண அதே ஒரிஜினல் வேல்யூவாக காட்டுது அப்படின்னா அது அக்யூரசி. அதே செகண்ட் நான் திருப்பி என்ன பண்ணுறேன், அதை வச்சு நான் அளக்கும்போது அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு வெதரை அளக்கும்போது செக் பண்ணுறேன் டெம்பரேச்சரை, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 டிகிரி அக்யூரேட், அந்த 40 டிகிரி காட்டாமல் எவ்வளோ காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 38 பாயிண்ட் சம்திங், 39 பாயிண்ட் சம்திங் இப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா நாட் ஃபார் அக்யூரசி, அதாவது தென் தட் இஸ் கால்டு ப்ரிசிஷன் அப்படின்னு பேர். இன்னொரு வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜு உள்ள அதனுடைய இன்சைட் ஆஃப் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், தெர்மோமீட்டரை வச்சு செக் பண்ணுறேன், கிட்டத்தட்ட சம்திங் பாயிண்ட் எவ்வளோ காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட கம்மியாக காட்டுது, 0.8 டிகிரி செல்சியஸ் காட்டுது, 0.7 டிகிரி காட்டுது. அப்போ அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், நாட் அக்யூரசி, தட் இஸ் ப்ரிசிஷன் அப்படின்னு பேர். அப்போ இதெல்லாமே உனக்கு புரியறதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் சொன்னது அந்த பேஸ்கெட் பால் தெளிவான ஒரு அழகான எக்ஸாம்பிள். அதை விட்டாச்சு அப்படின்னா டெம்பரேச்சரை வேல்யூ பண்ணுறது. சரி, இது இல்லாமல் நம்ம புக்கில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உனக்கு எரர்னால் என்னன்னு சொன்னேன், அன்சர்டனிட்டி. எதாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு டெய்லராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைஸை யூஸ் பண்ணி அவங்க கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த அன்சர்டனிட்டி தட் இஸ் கால்டு எரர். இப்போ நமக்கு ஒரு ஷர்ட் தைச்சி கொடுக்குறான் டெய்லரு, அந்த ஷர்ட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்காது. அப்போ அது சம் எரர்ஸ், அதை திருப்பி நம்ம சரி பண்ணுவோம். அந்த மாதிரி சம் ஆப்ரேஷன், ஏதோ சம் சிக்கலான ஆப்ரேஷன் அது தவறுதல் நடக்கும். அப்போ இதெல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டால் எரர்ஸ். அன்சர்டனிட்டி, அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஐஎஸ்ஓ நமக்கு 2 விதமான திட்டங்களை திட்டினாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று அக்யூரசி, இன்னொன்று என்னென்னா ப்ரிசிஷன் பேர். இப்போ நம்ம வந்து எரர்ஸ் பார்த்தோம், 2 டைப்ஸ் பார்த்தோம். அக்யூரசினா என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன்னா என்னென்னு பார்த்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் அக்யூரசி நான் என்ன கேட்டேன், 10.5 என்பது ஒரு ஒரிஜினல் ரீடிங், ஏதோ சம் ரீடிங். அப்போ நான் எடுத்த ரீடிங் எவ்வளோ இருக்குது, 10.4. ஸோ ஆல்வேஸ் நியர். 10.5க்கு 10.4ங்கிறது என்ன, நியர் தானே. சரி, ஓகே. எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரிசிஷன், அந்த வெர்னியர் காலிப்பரை வச்சு நான் என்ன பண்ணுறேன், மெஷர் பண்ணுறேன், ரீடிங் என்ன பண்ணுறேன், இப்படி தான் காட்டு 3.4 3.4 3.4. இது என்ன அப்படின்னா இதுக்கு எதுக்கு சார் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ப்ரிசிஷனுக்கு எக்ஸாம்பிள். அதாவது தொடர்ந்து அந்த பேஸ்கெட் பால் விளிம்பில் விழுது பாருங்கள்,
அப்போ தொடர்ந்து அதே அந்த எட்ஜிலேயே விழுது போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது எவ்வளோ காட்டுது? கண்டினியூஸாக ஒரே ரீடிங் தான் காட்டுது. அப்போ இதுக்கு என்ன, எதுக்கு எக்ஸாம்பிள்னா ப்ரிசிஷனுக்கு, ரைட். திருப்பி எக்ஸாம்பிள் 2, யூ நோ யுவர் ட்ரேஸ் ஹைட். நம்மளுடைய ஒரிஜினல் ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னா 5 அடி 9 அங்குலம், 5 inch 9 inch அப்படின்னு இதான் வந்து எக்ஸாக்ட்லி ஹைட், ஒரிஜினல் ஹைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு யார்ட் ஸ்டிக்கை வச்சு நான் வந்து ஒரு அளவுகோலை வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். எவ்வளோ காட்டுது? 5 inch அண்டு 0 inch காட்டுது, 5 அடி 0 அங்குலம் காட்டுது. அப்போ இது எப்படி எவ்வளோ காட்டுச்சு? இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் நாட் அக்யூரேட், துல்லியமற்றது. சரி, எனக்கு வந்து கரெக்டாக காட்டணுமே, எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா லேசர், அதாவது லேசர் யார்ட் ஸ்டிக்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன், மெஷர் பண்ணுறேன். அப்படி மெஷர் பண்ணும்போது எவ்வளோ காட்டுது பாருங்கள், கரெக்டாக ஒரிஜினல் வேல்யூ காட்டுது. எவ்வளோ காட்டுது? 5 அதாவது 5 inch 9 அங்குலம் காட்டுது, 5 inch 9 inch காட்டுது. அப்போ இது என்ன, தட் இஸ் கால்டு, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது 5-0, இது 5 inch 9 inch, இது 5 inch 0 inch. அப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். இது ஒரிஜினலாக காட்டுது, ஒரிஜினலுக்கு எப்படி காட்டுது? ரொம்ப கம்மியாக காட்டுது. அப்போ இது வந்து நாட் அக்யூரேட், இது அக்யூரேட், துல்லியத்தன்மை. அப்போ நமக்கு ப்ரிசிஷனுக்கும் அக்யூரேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் தியரட்டிக்கல் வேல்யூ, அது கோட்பாட்டு மதிப்புங்கிறது அந்த ட்ரூ வேல்யூஸ் ஆல்சோ கால்டு. ஒரிஜினல் மதிப்புடன் ஒப்பிடும்போது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா தியரட்டிக்கல் வேல்யூ. ஒரு அளவின் உண்மையான மதிப்பு. ஒரு அளவு இருக்குது அப்படி, என்னுடைய ஹைட்டுங்கிறது என்ன, இவ்வளோ அடி 172 சென்டிமீட்டர் அப்படின்னா அதை கரெக்டாக அளந்தால் இருக்கணும், அதுதான் ஒரிஜினல் ஹைட். அப்போ ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் மாறும் எது. அப்போ என்ன கேட்டிருக்கேன், ஃபார் அப்ளிகேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க வேலை செய்கிறது ஒன்று இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க, ரிசர்ச் இருக்காங்க. ஒவ்வொன்றும் அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எவ்ரி டைம் சேஞ்சஸ் ஆகும். அதுதான் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் மாறும் துல்லியத்தன்மை. அந்த துல்லியத்தன்மை அக்யூரசி அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் மாறும், ரைட். அப்போ எக்ஸாம்பிள் என்ன சார் எக்ஸாம்பிள்னா, இஃப் யூ கன்சிஸ்டன்ட்லி மெஷர், கன்சிஸ்டன்சியில் என்ன, கண்டினியூஸாக எடுக்கும்போது அந்த ஆவரேஜாக வரணும், ஒரே ஆல்டர்னேட்டிவாக. யுவர் ஹைட் ஆஸ் 5 degree 0 degree, சாரி 5 inch 0 inch கொடுத்துட்டோம். என்ன கேட்டிருக்கான், யுவர் கன்சிஸ்டன்சிலி மெஷர் யுவர் ஹைட் அஸ் 5 inch 0 inch வித் யார்ட் ஸ்டிக் யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ப்ரீசிஸ். ஒரு யார்ட் ஸ்டிக்கை வச்சு நான் மெஷர் பண்ணும்போது என்னென்ன காட்டுது, கன்சிஸ்டன்ஸ்லியாக இதான் காட்டுது. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டால் அக்யூரேட் கிடையாது, நாட் ஃபார் அக்யூரேட், ஒன்லி ஃபார் ப்ரிசிஸ் நுட்பம். சரி, உங்கள் உயரத்தை பல முறை அளவீடு செய்து உயரம் எவ்வளோ தான் காட்டுது, இவ்வளோ தான், எவ்வளோ காட்டணும் ஆக்சுவலாக இவ்வளோ காட்டணும், ஆனால் எவ்வளோ காட்டுது, இவ்வளோ தான் காட்டுது. அப்போது எவ்வளோ காட்டுது, 5 inch 0 inch. இப்படி தொடர்ந்ததுன்னா அதுக்கு நுட்பம். தென் என்னது, do not accuracy, that is called நுட்பம், precision. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு ரோடு, அதுக்கு சாலை, கட்டுமானம், பில்டிங், அளவீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு சின்ன ஒரு எரர்ஸ் இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா இதில் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக நம்ம சரி பண்ண முடியாது. அடுத்து என்ன சார் நுட்பம்னா நான் என்ன சொன்னேன், கண்டினியூஸ். இதை பாருங்கள், கன்சிஸ்டன்சிலியாக நமக்கு இதான் கிடைக்கிது அப்படின்னா அதான் நுட்பங்கிறது, கண்டினியூஸ், தொடர்ச்சி. ஒரு பாலை வந்து விளிம்பில் கண்டினியூஸாக போடுறான், ஆனால் உள்ளே ஹூப்புள்ள போடலை, அந்த வளையத்துக்குள்ளே போடலை, வளையத்துக்கு விளிம்பில் தான் போடுறான், அதனால் அது நுட்பம். வளையத்துக்குள்ளே போட்டால் அது அக்யூரசி. அப்போ ஒரு கட்டிடத்தின் வெளி வெப்பநிலை எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன், 40 டிகிரின்னு. அப்போ அந்த 40 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப்பநிலைமானியை கொண்டு அளவீடு செய்யும்போது அது ஒரு டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கட்டிடத்தினுடைய டெம்பரேச்சரை வந்து நான் செக் பண்ணும்போது அதே சேம் டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா அது வந்து அக்யூரசி அப்படின்ட்டு. இன்னும் சம் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் 2 5.8 அப்படின்னு இருக்குது. இந்த 5.8 அப்படிங்கிறது நமக்கு மெஷர் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது, 5.7 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ 5.7க்கும் 5.8க்கும் எப்படி இருக்குது, நியர்பை. அப்போ தட் இஸ் அக்யூரசி. இது பாருங்கள் 5.3 5.4, அப்போ தட் இஸ் கால்டு ப்ரிசிஸ்.
நுட்பம். அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இது அக்யூரசி, இது ப்ரிசைஸ். இது வந்து பக்கத்துலேயே இருக்குது, நியர்பை. இது பக்கத்தில் இல்லை, அதான் ப்ரிசைசியஸ் நுட்பம். இது துல்லியத்தன்மை. நெக்ஸ்ட்டு இந்த மெஷர் செய்யக்கூடிய ஆல் வேல்யூஸ் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அளவீடுகள் அத்தனையுமே ப்ரிசைஸ் அப்படின்னா நுட்பம் என்பது கிடையாது. கிடைக்குது அப்படின்னா நல்லா ஞாபகம், அதாவது நீ மெஷர் செய்யக்கூடிய அத்தனை வேல்யூமே அத்தனை மதிப்புமே நுட்பம் அப்படிங்கிறது கிடைக்குது, அதாவது ப்ரிசைஸ் அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனை நம்ம என்னென்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னா டு நாட் அக்யூரேட். அப்போ என்னென்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னா துல்லியத்தன்மை எடுத்துக்க முடியாது. நம்ம கிடைச்சது ப்ரிசைஸ். அப்போ ப்ரிசைஸை போய் நம்ம என்ன எடுத்துக்க முடியாது அப்படின்னா துல்லியத்தன்மை எடுத்துக்க முடியாது. நான் அக்யூரேட்னு என்ன சொன்னேன்? அந்த பாலை, பேஸ்கெட் பாலை ஹூப்பில் தூக்கி போடணும், வளையத்தை உள்ளே போடணும், அதுதான் வந்து அக்யூரேட்டுன்றார். வளையத்துக்கு விளிம்புக்கு வெளியில் பட்டு கீழே வந்ததுங்கிறதுலாம் அது வந்து அக்யூரேட் கிடையாது. அது என்னது? ப்ரிசைஸ் அப்படின்ட்டு. அப்புறம் இதான் டிஃப்ரென்ஸ். எக்ஸாம்பிள் 2, இந்த ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள், ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்கிறோமே, அந்த ஃப்ரிட்ஜினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 9 டிகிரி செல்சியஸ். இந்த 9 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்? மெஷர் வேல்யூ வச்சு தெர்மோமீட்டர் வச்சு கிட்டத்தட்ட 10.4 டிகிரி, 10.2 டிகிரி செல்சியஸ், 10.3 டிகிரி செல்சியஸ், 10.1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அக்யூரேட். அக்யூரேட்னா என்ன அப்படின்னா அதே இருக்கணும், இல்லை நியர்பை பக்கத்தில் இருக்கணும். ஆனால் இல்லை, இது எப்படி இருக்குது? 10.4, 10.2, 10.3 and 10.1. அவன் என்ன கேட்டிருக்கான்? திஸ் இஸ் நாட் அக்யூரேட். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 டிகிரி ஆஃப் த ட்ரூ வேல்யூ. அதாவது உண்மையான மதிப்புக்கு எப்படி இருக்குன்னா 1 டிகிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது என்ன அப்படின்னா நாட் அக்யூரேட். ஒரு நான் கண்டுபிடிச்ச ட்ரூ வேல்யூக்கு அதிகமாக காட்டுது, அப்போ நாட் அக்யூரேட். நெக்ஸ்ட்டு விஷுவல் எக்ஸாம்பிள். ஒரு உண்மையான ஆக்டிவிட்டீஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் புக்கில் 3 படம் கொடுத்துருக்கான். இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம். இதை ஏன்னு வச்சுங்க, இதை பின்னு வச்சுங்க, இதை சின்னு வச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான்? டார்கெட் ஷூட்டிங் இஸ் வாட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது இது வருது பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவாங்க, அதாவது ஒரு டார்கெட்டை மையமாக வச்சு துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்கும், இல்லை அம்பு எய்தல் அப்படின்னு நடக்கும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ஒரு நடுப்புற ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை பார்த்து நம்ம சுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த டார்கெட்டை நேராக அந்த பாயிண்டில் ஷூட் பண்ணோம்னா அது அக்யூரேட். அந்த டார்கெட்னுடைய அந்த மையப்பகுதி பக்கத்தில் ஆல்மோஸ்ட் நியர்பையில் பட்டுதுன்னா அது அக்யூரேட். நியர்பையில் படாமல் அங்கங்கே வெளியில் பட்டுது அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னா ப்ரிசிஷியஸ். ஓகே, பாருங்கள் இப்போது 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், இது டார்கெட். தென் எங்கே ஷூட் பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த இடம் தான் ஷூட் பண்ணியிருக்கான். அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டால் அதாவது துல்லியமும் நுட்பமும் அற்றது. அப்போ இந்த டயக்ராமில் நமக்கு டார்கெட் இது எங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னா அக்யூரேட்டும் கிடையாது, ப்ரிசிஷியஸும் கிடையாது. அப்போ அக்யூரேட்டும் இல்லை, ப்ரிசிஷியஸும் கிடையாது. 2வது டயக்ராம் பாருங்கள், இதுதான் நமக்கு டார்கெட். இப்போ டார்கெட் தாண்டி எங்கே விழுந்திருக்கு? கண்டினியூஸாக ஷூட் பண்ணியிருக்காங்க, அதை விட்டு இங்கே ஒரு இடத்துல இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா நுட்பமானது. இது தட் இஸ் இந்த டயக்ராம் வந்து இது வந்து ப்ரிசிஷியஸ், ஆனால் என்ன கிடையாது, டூ நாட் அக்யூரேட், துல்லியமற்றது ஆனால் நுட்பமானது. அடுத்த டயக்ராம் பாருங்கள் அப்படின்னா இதுதான் டார்கெட். அப்போ அந்த டார்கெட்டை ஒட்டி சுட்டிருக்கான் பாருங்கள், அப்படியே பக்கத்துலேயே ஷூட் பண்ணியிருக்கான் பாருங்கள். இது எங்கே ஷூட் பண்ணியிருக்கானா இதை விட்டு வெளியில், ஆனால் வெளியில் ஷூட் பண்ணால் கூட நெருக்கமாக கண்டினியூஸாக இருக்குது, அதனால தான் ப்ரீசியஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து டார்கெட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, பக்கத்தில் கூட ஷூட் பண்ணலை, வெளியில் நெருக்கமாக கூட இல்லை, தூரமாக இருக்குது, அதனால் ப்ரீசியஸும் கிடையாது, அக்யூரேட்டும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சு. அப்போ இது அக்யூரேட்டும் கிடையாது, ப்ரீசியஸும் கிடையாது. இது ஒன்லி ஃபார் ப்ரீசியஸ், டூ நாட் அக்யூரேட். இது என்ன சார் அப்படின்னா இந்த டார்கெட்டை சுற்றி பக்கத்துலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ துல்லியத்தன்மை அண்டு நுட்பம், அதாவது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் அக்யூரேட்
அண்டு ப்ரீசியஸ். இப்போ என்ன சார் அப்படின்னா ஃபிகர் ஏ படம் ஒன்றை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா the shoot are focused so as to reach the bull's eye only around these points, so not accurate, also not precise. அதாவது மையத்தை நோக்கி சுடாமல் ஷூட் பண்ணாமல் அதை விட்டு வெளியில் தூரமாக ஷூட் பண்ணிடும், அதாவது கேப் விட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸோ நாட் அக்யூரேட், ஆல்சோ நாட் ப்ரீசியஸ். இது வந்து துல்லியத்தன்மையும் கிடையாது, உணர்வு நுட்பமும் கிடையாது. ஏன்னா எங்கே ஷூட் பண்ணணும் அப்படின்னா அந்த மையத்தை நோக்கி. ரெண்டாவது ஃபிகர் பி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இது எப்படி இருக்குது? ஆல் த ஷூட்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர். கிட்ட இருக்குது. ஆனால் எது கிட்ட இல்லை அப்படின்னா மையத்தை நோக்கி இல்லை, மையத்தை விட்டு வெளியில் தொடர்ந்து சுட்டிருக்காங்க. அதர் பட் நாட் அட் த சென்ட்ரல் பாயிண்ட். சென்ட்ரல் பாயிண்ட்டை நோக்கி இல்லை, சென்ட்ரல் பாயிண்ட்டை விட்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஷூட் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர். தொடர்ந்து கிட்ட இருக்குது. ஆனால் எதை விட்டு? சென்ட்ரல் பாயிண்ட்டை விட்டு. அதர் பட் நாட் அட் த சென்ட்ரல் பாயிண்ட். அப்போ ஸோ த ப்ரிசீஸ் பட் நாட் அக்யூரேட். இது நுட்பம், ஆனால் என்ன கிடையாது, அக்யூரேசி இல்லை. நெக்ஸ்ட் ஃபிகர் சியை பாருங்கள். இந்த பாருங்கள் ஃபிகர் சியை பாருங்கள். இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். த ஷூட் ஆர் க்ளோசர் and also at the central point, hence shoot are both precise and accurate. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த டார்கெட்டை பக்கத்திலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த டார்கெட்னுடைய பக்கத்திலேயே தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. இது அப்படி இல்லை, டார்கெட்டை விட்டு வெளியில் கண்டினியூஸாக இருக்குது, அதான் நுட்பம். இது கண்டினியூஸாக இல்லை, கேப் விட்டுருக்கு. அப்போ நுட்பமும் கிடையாது, துல்லியமும் கிடையாது. அப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ப்ரீசியஸ் அண்டு அக்யூரேட். அப்போ உங்கள் புக்கில் உள்ள 3 டயக்ராமுக்கு நான் உனக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ என்ன உங்களுக்கு அதாவது டவுட் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் அக்யூரஸிக்கும் ப்ரிசிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வந்து வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்கும். ரைட். இப்போ என் நியூமரிக்கல் வேல்யூ, எண் மதிப்புக்கானது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரூ வேல்யூ ஆஃப் சர்டைன் லென்த் எவ்வளோ சார் அப்படின்னு, ஒரு உண்மையான மதிப்பு லென்த் எவ்வளோ அப்படின்னா 5.678 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5.678 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸிங் மெஷர் ரிசால்விங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு பகுதிறன் கொண்ட ஒரு டிவைஸை வச்சு நம்ம அளக்குறோம் அப்படின்னா எவ்வளோ பகுதிறன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய பகுதிறன் 0.01 ரிசால்விங் பவர், இன்னொருத்தனுடைய ரிசால்விங் பவர் எவ்வளோன்னா 0.1. அப்போ அந்த ஒரு டிவைஸை வச்சு நான் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது எனக்கு அப்படின்னா 5.38. ட்ரூ வேல்யூ எவ்வளோ 5.678. அடுத்த டிவைஸை வச்சு யூஸ் பண்ணுறேன் 5.5 சென்டிமீட்டர். எனக்கு ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ 5.678. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ எடுத்தோம், 5.5 சென்டிமீட்டர் எடுத்தோம், அதான் அக்யூரேட். எவ்வளோ ரிசால்விங் வேல்யூ 0.1. அப்போ எடுத்த ரீடிங் எவ்வளோ 5.5 சென்டிமீட்டர். அப்போ எதுக்கு உண்மையான வேல்யூக்கு எப்படி இருக்குது, நியர்பை, அப்போ அக்யூரேட். செகண்ட் ரீடிங் எவ்வளோ எடுத்தோம் 5.38. இந்த வரைக்கும் பாருங்கள். அப்போ எப்படி இல்லை, ஹை ப்ரிசிஸ். அப்போ அப்படின்னா உணர்வு வந்து நுட்பங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ தட் இஸ் ஹை ப்ரிசிஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த வாய்ப்புகளை நீங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துங்க. இதுதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த நல்ல வாய்ப்புகளை உங்கள் பசங்களோட உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கு. மாணவர்களுக்கு யோசிப்பதற்கான ஒரு சின்ன விஷயம் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் எழுதுறீங்களே டெய்லி பேனா, பென் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த பென்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன சார் அப்படின்னா பவர் என்ரிச்டு என் நிப் அப்படின்னு பேர். இதுதான் வந்து PEN அப்படிங்கிறது. மாணவர்களுக்கு இஃப் யூ ஃபெயில் நெவர் கிவ் அவுட் பிகாஸ் ஃபெயில் மீன்ஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இன் லேர்னிங். அருமையான வார்த்தை. படிங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னுடைய அடுத்த கட்ட மோட்டிஃபிகேஷன் அமையும்.